உண்மையாக சொல்லலாமா உங்ககிட்ட? ஆமாங்க, ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து நான் ஹேர் ஆயில் செய்யும் போது இந்த கொடி வந்து எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. இந்த கொடி பேர் தாங்க முதியோர் கூந்தல்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி வந்து வயல் ஓரத்தெல்லாம் இருக்கிறதுனால எடுத்து வந்து ஜடையை வந்து பின்னி விளையாடுவாங்களாம். இது வந்து முதியோர் கூந்தல்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஜவுரின்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் தான் நான் ஆயில் செய்வேன்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டேங்க. அதனால் நம்ம தெரிஞ்சவங்கக்கிட்ட எனக்கு வயல்லேருந்து பறிச்சுட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி அவங்க பறிச்சுன்னு வந்து கொடுத்தாங்கங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படி லென்த்தாக போயிட்டே இருக்குது. இதுதான் முதியோர் கூந்தல். முதியோர் கூந்தல்ன்றது பேர்லேயே வந்து கூந்தல் இருக்கா, அப்போ நம்மளுக்கு இதே மாதிரி தாங்க கூந்தல் வந்துகிட்டே இருக்கும். கத்திரிக்கோலை மட்டும் மறக்காத எடுத்து வச்சுக்கோங்க. இனிமேல் வளர வளர நீங்கள் கட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறீங்க, சரிங்களா? உடனே நீங்கள் என்னை கேட்கலாம், நான் மொட்டை அடித்தே இப்போ 1 வருஷம் தாங்க ஆகுது, அதனால் இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் க்ரோத் ஆகுது. இந்த ஆயில் வந்து பாருங்கள் முதியோர் கூந்தலை எப்படி போட்டிருக்கிறேன்ட்டு. அப்படியே வந்து நான் கட் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணலைங்க. அப்படியே நான் போட்டு தான் ஆயிலை வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.